Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. என்ன அளவுகள் எப்படி நீங்க அந்த முடிவுக்கு வரீங்க? செயல்படாம இருக்காரு அப்படின்னு டெய்லி ஆய்வு கூட்டம் நடக்குது. அவங்க சொல்றாங்க காலையில 9 மணிக்கு உள்ள போறாரு, 10 மணிக்கு உள்ள போறாருன்னா 4 மணி வரைக்கும் செக்ரட்டேரியட்லயே இருக்காரு, அங்கேயே வேலையில இருக்காரு அப்படின்னும் போது செயல்படாத முடிவுன்னு அதுதான் எந்த இடத்துல அந்த முடிவுக்கு வரும்? முதலமைச்சர் வந்து 9:55க்கு போறாரு, 4 மணி வரைக்கும் ஆபீஸ்ல இருக்காருங்கிறப்ப முதல்வனே வனை மியூசிக் எல்லாம் போட்டு நிறைய ரீல்ஸ் எல்லாம் வருது. முதலமைச்சர் வேலைங்கிறது ஒரு கிளர்க் வேலை கிடையாது. காலைல 10 மணிக்கு போவாரு, ஃபைல் பார்ப்பாரு, பணம் வாங்கிட்டு போய் பேங்க்ல கட்டுவாரு, அந்த வேலை கிடையாது. அவர் எப்பயுமே அவைலபிளா இருக்கணும். தொடர்ச்சியா வந்து ஒரு மாநிலத்துடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் பொறுப்பு. குறிப்பா பார்த்தோம்னா சட்டம் ஒழுங்குக்கு அவர் பொறுப்பு. அவர் குழந்தைகள் நலன், பெண்கள் நலனை என்னுடைய கட்டுப்பாட்டெல்லாம் வச்சுக்குவேன்னு சொல்லி பிரச்சாரத்தில் சொன்னார். அது அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நீங்க வந்து தொடர்ச்சியா வந்து இந்த குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை, பெண்கள் மீதான பாலியல் வன்முறை, சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் வந்து கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது இல்லையா? அப்படி இருக்கிறப்ப அவர் அதை எப்படி அட்ரஸ் பண்ணியிருக்காருங்கிறது. இப்போ முதல் வாரம் எடுத்துட்டீங்கன்னா அவர் திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் தலைமைச் செயலகம் போறாரு, சனிக்கிழமை வரைக்கும் போறாரு, ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டுறாரு, திருப்பி வந்து அடுத்த வாரத்தில் திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமைக்கு வரைக்கும் போறாரு, வீக்கெண்ட் லீவ் விட்டுறாரு. அப்போ ஒரு ஆபீஸ் போகக்கூடிய ஒரு ஒரு அலுவலர் மாதிரி தான் அவர் செயல்படுறது. எப்படி புரிஞ்சுக்க முடியாதா? இப்போ அவர் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் அவர் திரைத்துறையிலேருந்து நேராக இதுக்கு வராரு அப்படின்னும் போது கத்துக்கிறதுக்கான ஒரு கால அவகாசம் வேணும். அதை இப்போ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்க கூடாதா? இல்லை, நம்ம அப்படியெல்லாம் நீங்க எந்த துறையிலேருந்து வந்தாலும் நீங்க முதலமைச்சருங்கிறப்ப முதலமைச்சருக்கான வேலைகளை தானே பார்க்கணும். நீங்க முதலமைச்சர் வேலையில் தான் இப்போ செக்ரட்டரியேட் அவங்களுக்கு புதுசு, இந்த நடைமுறை புதுசு அப்படின்னும் போது அதை கொஞ்சம் கொஞ்சமாக கத்துக்கிறதுக்காக ரொம்ப சின்சியராக காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் டெய்லி போயிட்டு வராரு அப்படின்னு புரிஞ்சுக்க கூடாதான்னு கேட்குறேன். இல்லை, அதுதான் சொல்றேன். இப்போ முதலமைச்சர் வந்து ஆலோசனை கூட்டங்கள் நடத்துகிறாரு. இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை 2வது வாரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து பெரிய அளவில் பரபரப்பாக வாதமாகுது. ஆனால் வந்து இவர் வந்து சனி ஞாயிறு அலுவலகத்துக்கு உள்ள திங்கட்கிழமை காலையில் சட்ட ஒழுங்கு பற்றி ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. ஏன்னா வந்து அவர் சனி ஞாயிறு லீவ் விட்டுறாரு, ஒரு பிரச்சனை பற்றி எறியுதுங்கிறப்ப அப்போ உடனே அட்ரஸ் பண்ணி ஒரு ஆலோசனை நடத்துறதா, நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறதா எல்லா முதலமைச்சர்களே பண்ணியிருக்காங்க. அந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன பேசப்படுகிறது? இப்போ இவர் வந்து தலையாட்டுகிற வீடியோக்கள் நிறைய வருது. இவர் கத்துக்கலாம், உள்வாங்கிறதுக்கு நேரம் தேவைங்கிறது உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் அதிகாரிகளை முடிக்கிட்டு என்னென்ன பண்ணணுங்கிறது அந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றாரோ அதுதான் முதலமைச்சர் சொல்றார். தீவிர நடவடிக்கை எடுக்கணும், விரைந்து நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்யணும், இதெல்லாம் சொல்றாரே தவிர மற்றபடி அதை தாண்டி என்ன இருக்கிறது? இப்போ நான் தான் சொல்றேன், சிங்கப்பெண் அதிரடிப்படைனா அது ஏன் வந்து தொடக்க விழான்னு அறிவிக்கப்பட்டு ஏன் ரத்து செய்யப்பட்டது? அதுக்கான காரணங்கள் சொல்லப்படவே இல்லை. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா முதலமைச்சர் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கவே இல்லை. அதனால தான் சொல்றேன் நான், இப்போ இவங்க கீர்த்தனாவோ அல்லது மற்ற அமைச்சர்களோ கொஞ்சம் தடுமாறினால் கூட அவங்க வந்து சந்திப்பது நல்ல விஷயம்னு சொல்றேன் நான். அது பத்திரிகையாளர்களை சந்திக்கவே இல்லை. அவர் வந்து தேர்தலுக்கு முன்பும் சந்திக்கல, தேர்தலுக்கு பிறகும் சந்திக்கல, டெல்லி தலைநகரத்திலையும் போய் சந்திக்கல. அப்படிங்கிறப்ப வந்து இப்போ அரசின் மீதான ஒரு விமர்சனம் வருகிறது, அரசின் மீது ஒரு கேள்வி இருக்குதுன்னா அதுக்கு யார் பதில் சொல்லலாம்? இப்போ சட்டசபையிலே அவர் பதில் சொல்லலை. உதயநிதியில இருந்து பிரேமலதா வரைக்கும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லலை. அப்புறம் வீட்டுக்கு போய் ஒரு 6 மணி நேரம் கழிச்சு ஒரு எக்ஸ்தலத்தில் ஒரு வலைப்பதிவு வருது. ஒருத்தர் லஞ்சம் வாங்கிட்டா அவரை பிடிச்சி கொடுத்தா 1 லட்ச ரூபா பரிசு, பெண் அமைச்சரே கீர்த்தனா, இப்படியான ஃபேக் நியூஸ் அதிகாரப்பூர்வமாவோ அதிகாரப்பூர்வம் இல்லாமலோ பரப்பப்படுகிறது இல்லையா? இது வந்து இல்ல அதிகாரப்பூர்வமா எங்கே பரப்பப்படுற மாதிரி தெரியல. சார்பு ஊடகங்கள் அல்லது சோசியல் மீடியால இருக்கவங்க இல்ல அது யார் பண்றாங்கன்னு இருக்குல்ல. அப்ப எங்க இருந்து தகவல் நீங்க அதிகாரப்பூர்வமா தடுக்க வேண்டியது அல்லது அதை ஜஸ்டிஃபை பண்ண வேண்டியது அரசின் கடமை. அதை வந்து விளக்க வேணும் இல்லைங்க. நீங்க அதிகாரப்பூர்வமா தகவல் வந்துச்சுன்னா ஏன் அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் வருது? அதிகாரப்பூர்வமா நீங்க தகவல் ஒன்று சொல்லிட்டீங்கன்னா அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் கசிவதற்கு நீங்க கட்சியா இருக்கிறப்ப அதை பண்றீங்கிறப்ப விமர்சனத்துக்குரியதாக இருந்தா அதுதான் நான் சொன்னேன். அதிகாரப்பூர்வமான தகவல் அரசுல இருந்து வந்திருந்தா இது தவிர்க்கப்படும். அதுல அவங்க வந்து கிளாரிட்டி கொடுக்கணும். அது நடக்கல. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.